ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பமும் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோடி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. கிளம்பும் போது நாங்க உங்களை மேரி மேரின்னு கூப்பிட்டோம். நீங்க காதுல விழாத மாதிரி போயிட்டீங்க. ஒருவேளை நாங்க தான் முகத்தை சரியா பார்க்காம குழம்பி போய் தப்பா கூப்பிட்டோம்னு நினைச்சு விட்டுட்டோம். ஊர்க்காரங்க ஒருத்தங்க மேரிய சர்ச்சில் பார்த்ததா சொன்னாங்க. பட் எங்க மேரி எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவான். ஆனா நேத்து நாங்க சர்ச்சில் பார்த்த நீ ஐம் சாரி, உங்களை மாதிரியே இருந்த அந்த பொண்ணு இப்படிதான் உங்களை மாதிரியே சாரி கட்டிட்டு இருந்தா. ஒருவேளை நேத்து நீங்க கூட சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். அவங்க உங்களை பார்த்துட்டு மேரி அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதான் நீங்க நேத்து சர்ச்சுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஒருவேளை சர்ச்சுக்கு வந்தது நீங்க இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. அப்ப மேரியும் உங்களை மாதிரி தான் புடவையோட இதே ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு நாங்க ஒரு முடிவுக்கு வந்துருவோம்ல. அதுக்கு தான் கேட்டேன். ஆல்பர்ட் ஐயா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இது பாருங்க, எனக்கும் சர்ச்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எந்த சர்ச்சுக்கும் போகவும் இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, குடும்பத்தோட நேத்து மாங்காடு கோயிலுக்கு போயிருந்தோம்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அதே கேள்வியை கேட்கறத விட்டுட்டு நீங்க போய் உங்க மேரியை தேடுற வழியை பாருங்க. நானும் மேரியை தேடுற வழியில தான் இருக்கேன். அவ கைக்கு ஏற்ற தூரத்துல தான் இருக்கா. இன்னும் எட்டி பிடிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நான் நேத்தியே பார்த்துட்டேன். கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிருவேன். மேரி, இனிமே ரொம்ப நாளைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஐயா, காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்களேன். காஃபி தானே. இனிமே இந்த வீட்டுல நான் காஃபி சாப்பிட்றதா இருந்தா அது மேரியோட மட்டும்தான். வரேன். இவகிட்ட ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு. இதுல இருந்தே இவ நல்லா நடிக்கிறான்னு தெரியுது. எப்பவும் இவ மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும்.
என்னங்க சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சந்தேகம் இன்னும் தீரல போல. ம். நான் யாருன்னு பாக்குறேன். அம்மா, தமர வா தமர. என்ன நீ வந்துட்டு போறது அந்த ஆல்பர்ட் தானே? அவர் எதுக்கு இங்க வந்துட்டு போறாரு? தமர நேத்து சர்ச்சில் அந்த ஆல்பர்ட்டும் பீட்டரும் இவங்கள பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு இவங்க தான் மேரிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. அதான் நேராவே வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. அண்ணி, நீங்க எதுவும் சொல்லல? ம்ஹும். இல்ல, நான் எதுவும் சொல்லல தாமரை. நாங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம்னு தான் சொன்னேன். ஆனா அவர் நம்பின மாதிரி தெரியல. போன தடவை வந்தப்ப சந்தேகமே இல்லாம தான் போனாரு. ஆனா இந்த தடவை ஒரே குழப்பமா தான் பார்த்துட்டு போறாரு. அது மட்டும் இல்ல, மேரி கை கட்டின தூரத்துல தான் இருக்கா. அவளை எப்படியும் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போறாரு தாமர. இனிமே அடிக்கடி இங்க வருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன ஃபாலோ பண்றது, எனக்கு ஸ்பை வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்களோன்னு தோணுது. அண்ணி, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது உமா. நாம நம்புறத பண்ணிடணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஃபாத்திமா. வா மேரி. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்ன? என்ன விஷயம்? சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுற? ஜூஸ், ஏதாவது உன் சாய்ஸ். பரத் மேடம் சொல்லுங்க மேடம். எங்க ரெண்டு பேருக்கும் 2 ஆப்பிள் ஜூஸ். ஓகே மேடம். சரி சொல்லு, என்ன விஷயம்? சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு, ஏன் அவசரப்படுற? இரு, எங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன். ஹலோ, எங்க சிக்னல் கிடைக்கல, நாங்க போய் பேசிட்டு வரேன். ஹலோ, ஹலோ, கேக்குதா? இப்போ கேக்குதா? ஹலோ 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 அங்கிள், நான் ஃபாத்திமா பேசுறேன். பாத்திமா, சொல்லுமா. அங்கிள், மேரி இப்போ என்னை பார்க்கறதுக்கு எங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கா. என்னது, மேரி உன் கூட இருக்கலாம்? ஆமா அங்கிள், இப்போ என்னோட தான் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாம கொஞ்சம் தள்ளி வந்து தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க இங்க உடனே வந்தீங்கன்னா கையோட அவளை கூட்டிட்டு போயிடலாம். நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்கம்மா. இது ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ பாத்திமா. பாத்திமா அங்கிள், அது மேரி உன்னோட ஃப்ரெண்டு தானே? எப்படி அவளை பத்தியே என்கிட்ட சொல்ற? அங்கிள், எங்க அம்மா தான் எனக்கு எடுத்து சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. அவ அவங்க அம்மா வீட்டில தான் இருக்கணும். மேரி இப்படி வெளியில சுத்திட்டு தெரியறது நல்லதில்ல. நீ அவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சின்னா மேரி உன்னை பார்க்க வர விஷயத்த ஆல்பர்ட் அங்கிள் கிட்ட சொல்லிடுன்னு சொன்னாங்க. வெரி குட்மா, வெரி குட். நீ அவகிட்டயே பேசிக்கிட்டு இரு. நான் உடனே புறப்பட்டு வரேன். ஓகே ஓகே, நான் வச்சிடுறேன். நம்ம மேரி தான் இங்க கோகிலாவா இருக்கான்னு நினைச்சோம். இப்ப மேரி அவ கூட இருக்கிறதா பாத்திமா சொல்றாளே.
ஆ? எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல போய் பார்ப்போம். மேரி ஏய், மேரி மேரி போகாத. ஏய், கை விடாத. மேரி விடுறி. மேரி அப்ப நீ தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இவர் இங்க வர சொன்னியா? ஆமா மேரி, நீ இவர் கூட வீட்டுக்கு போறதுதான் சரி. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மேரி. வாய் மூடு. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. You are not my friend. You are cheat. உன்னை நான் அப்புறமா பாத்துக்கறேன். ஏய் மேரி 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 கையை விடு. இந்த பாரு, சொல்றதை தயவு செஞ்சு கேளு. நான் சொல்றதை கேளு. மேரி, Please, சொல்றதை என் கூட வந்துரு கேளு. மேரி. ப்ளீஸ். நீ இல்லாம பாட்டியும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதுவும் பாட்டி சரியாவே சாப்பிடுறது கூட இல்லம்மா. இங்க பாரு, பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்காங்க. தயவு செஞ்சு என் கூட வந்துரு ப்ளீஸ். நான் உங்க கூட வர மாட்டேன். You are a bloody liar, cheat. என் அம்மாவையும் பாட்டியும் ஏமாத்தி வச்சிருக்கீங்க. ஐயோ என் சொந்த அடையறதுக்காக என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண முயற்சி பண்றீங்க. நான் வர மாட்டேன். ஏய் மேரி, இந்த பாரு மேரி, இந்த கல்யாண விஷயம் எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். தயவு செஞ்சு நீ இப்ப என் கூட வந்துரு. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்குவோம். நான் உடனே நம்ப மாட்டேன். உன் பிள்ளையை நம்ப மாட்டேன். You both are cheat. இங்க பாருமா மேரி, Get away மேரி. from me. ஏய் மேரி, மேரி, விடு. விடு சொன்ன மேரி இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. தயவு செஞ்சு என் கூட வந்துருமா. மேரி, விடுங்க. எவ்வளவு நாளா நானும் என் மகனும் இங்க தங்கியிருக்கோம் தெரியுமா? மேரி மேரி ஏய் நோ நோ என் கையை விட போறியா இல்லையா? இல்ல விட விடுங்க. மாட்டேன். விடு. தயவு செஞ்சு கேளு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் மேரி. மரியாதை விட்டு விடு. கேளு மேரி. விடு. இல்ல இல்ல மேரி விட மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா? என் கையை விடு. இப்ப எப்படி விடுறது? இங்க பாரு. இல்லனா பப்ளிக் பிளேஸ்ல கூட பார்க்க மாட்டேன். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். நீயே சொல்லுமா ப்ளீஸ். விடு. மேரி சொன்ன கேளு. ஐயோ, மேரி நில்லு. அங்கிள் ஒண்ணும் ஆகல. மேரி மேரி ஏய், மேரி, நில்லு, மேரி. சொன்னா கேளு. மேரி போடாத மேரி. மேரி நில்லு. மேரி நில்லு. மேரி மேரி முடியல. வாமா வா. ச்சே. அங்கிள் இந்த பக்கம் தானே அங்கிள் ஓடி வந்தா? எங்கேயுமே காணுமே. ச்சே. தப்பிச்சிட்டமே. சாரி அங்கிள், மேரி எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைச்சிடணும்னு நினைச்சேன். கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? இல்ல இவள மாதிரியே ஒரு பொண்ணு கோகிலான்னு இங்க இருக்கா. நான் அவதான் மேரியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடா மேரி இங்க இருக்காளே. இப்ப மட்டும் கோகிலா அங்க இருந்தான்னா அவ கோகிலா, இவ மேரி. அப்படி அங்க கோகிலா இல்லன்னா ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஓகே பாத்திமா, நீ கிளம்பு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். முதல்ல இப்ப நான் அந்த கோகிலா வீட்டுக்கு போறேன். அங்க இருக்கிறது கோகிலாவா மேரியான்னு கண்டுபிடிக்கிறேன். வரமா? ஆ.
மாட்டீங்க. ஐயோ மேரி, நீ சொன்ன மாதிரி தானே செஞ்ச. கடைசியில போய் உங்களை மாட்டிக்கிட்டியேடி. ஐயோ ஜீசஸ், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. சரி சரி, அந்த ஆல்பர்ட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் கிளம்புறேன். சரி பை. பத்திரம் பத்திரம் மேரி. அண்ணே, வலசரவாக்கம் வரைக்கும் போகணும். போலாம் ஏறுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. அண்ணே, என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சின்னு கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. ஆ ஆ என்னாச்சு? என்னாச்சுன்னு? ஏன் வண்டி திடீர்னு நின்னு போச்சு? எனக்கே தெரியலம்மா. கொஞ்சம் இருங்க பாக்குறேன். என்னன்னு? இருங்கம்மா பாக்குறேன். அண்ணே, என்னாச்சுன்னு? இருங்கம்மா பிளக் அடைச்சிருக்கு, க்ளீன் பண்ணி போடுறேன். அண்ணே, என்னண்ணே? பிளக் போயிடுச்சுமா. பிளக் வேற மாத்தினாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஐயோ, மேரி, நீ மேரியா இல்ல கோகிலாவாங்கிற ஆட்டம் இன்னையோட முடிவுக்கு வரப்போகுது. May I come in? இருந்து சாப்பிட்டு
என்னம்மா என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்க?